வணக்கம். உங்க சொத்து டாக்குமெண்ட்ஸ்ல எப்பதாச்சும் டிடிஎன்னு ஒன்ன பாத்திருக்கீங்களா? இல்ல. உங்க நிலம் ஒரு இனாம் நிலம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க நிலத்தோட வரலாறுல ஆழமா புதைஞ்சிருக்கிற ரொம்பவே சிக்கலான கதைகளை குறிக்குது. இன்னைக்கு இந்த இனாம் நிலங்களோட மர்மமான உலகத்துக்குள்ள நாம போக போறோம். அது இன்னைக்கு உங்க சொத்துக்களை எப்படி பாதிக்குதுன்னு விரிவா பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 100 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரே ஒரு நம்பர் இன்னைக்கு உங்க நிலத்தோட சட்டபூர்வமான உரிமைகள், அதுல என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிற கட்டுப்பாடுகள், ஏன் அதோட உண்மையான மதிப்பையே தீர்மானிக்க முடியும்னா எப்படி இருக்கும்? இதுதான் நாம இன்னைக்கு ஆராய போற புதிரோட மையம். சரி, இந்த வரலாற்று பயணத்தை நாம எப்படி போக போறோம்னா, முதல்ல பிரிட்டிஷார் வர்றதுக்கு முன்னாடி இருந்த அந்த கட்டுக்கடங்காத குழப்பத்தை பத்தி பாப்போம். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை சரி பண்ண கொண்டு வந்த பெரிய நில தணிக்கையை பத்தி பேசுவோம். ஒரு சாதாரண கோரிக்கை எப்படி ஒரு அதிகாரப்பூர்வ ரெக்கார்டா மாறுச்சுங்கிற கதையை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் உங்க நிலத்தோட தனிப்பட்ட குணங்களை, அதோட டிஎன்ஏவை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு, கடைசியா இந்த முழு கதையும் இன்னைக்கு நமக்கு ஏன் இவ்ளோ முக்கியம்னு விரிவா பார்க்கப்போம். சரி வாங்க, நம்ம டைம் மெஷின்ல ஏறி 1800களோட நடுப்பகுதிக்கு போவோம். அப்போ பிரிட்டிஷ் நிர்வாகத்துக்கு ஒரு பெரிய தலைவலி காத்துட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு பேருதான் இனாம் நிலங்கள். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தரும் வந்து, ஐயா, இந்த நிலத்துக்கு நான் வரி கட்ட மாட்டேன், இது எங்க தாத்தாவுக்கு ராஜா பரிசா கொடுத்ததுன்னு சொல்றாங்க. சிலர் இது கோயில் சேவைக்காக கொடுத்ததுன்னு சொல்றாங்க. ஆனா யார்கிட்ட கேட்டாலும் அதுக்கு சரியான ஆதாரம் இல்ல. ஒரே குழப்பமா தான் இருந்துச்சு. இப்படி ஆதாரம் இல்லாம எல்லாரும் வரி கட்ட மாட்டேன்னு சொன்னதால அரசாங்கத்துக்கு பெரிய வருமான நஷ்டம். ஆனா அதை விட முக்கியம், யார் உண்மையான ஓனர், யாருக்கு நிஜமாவே வரி விலக்கு உண்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டமே இல்ல. மொத்தத்துல ஒரு பெரிய நிர்வாக குழப்பம். இதுக்கு உடனடியா ஒரு தீர்வு தேவைப்பட்டது. இந்த பரவலான மோசடிக்கும் குழப்பத்துக்கும் ஒரு முடிவு கட்ட பிரிட்டிஷ் நிர்வாகம் ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் கமிஷன் அமைச்சாங்க. அந்த வருஷம் 1858. இது தமிழ்நாட்டோட நில வரலாத்துல ஒரு முக்கியமான திருப்புமுனைனே சொல்லலாம். இந்த வருஷத்துல தான் இனாம் ஆணையம், அதாவது இனாம் கமிஷன் உருவாக்கப்பட்டது. அதோட ஒரே ஒரு நோக்கம், தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு இனாம் நில கோரிக்கையும் முறைப்படுத்துறது. இந்த கமிஷனோட வேலை ரொம்ப தெளிவா இருந்துச்சு. வர்ற ஒவ்வொரு கிளைமையும் துருவி துருவி ஆராயணும். அது உண்மையா பொய்யான்னு சரி பார்க்கணும். உண்மையா இருந்தா அது ஒரு அதிகாரப்பூர்வ பதிவேட்டுல ஏத்தி அதுக்கு ஒரு நிரந்தரமான சட்டப்பூர்வமான அடையாளத்தை கொடுக்கணும். சொல்லப்போனா இது ஒரு மாபெரும் நில தணிக்கையோட ஆரம்பம். சரி, இந்த கமிஷன் எப்படி இந்த குழப்பத்தையெல்லாம் சரி பண்ணி ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்தாங்க? அவங்க ரொம்ப தெளிவான படிப்படியான ஒரு செயல்முறைய ஃபாலோ பண்ணாங்க. இந்த முழு ப்ராசஸோட இதயமே என்ஃப்ரான்ச்சைஸ்மெண்ட்னு சொல்லப்படுற ஒரு விஷயம்தான். இது கொஞ்சம் சிக்கலான வார்த்தை மாதிரி தெரியலாம், ஆனா அர்த்தம் ரொம்ப சிம்பிள். ஊர்ஜிதப்படுத்துதல். அதாவது வாய் வார்த்தையா இருக்கிற ஒரு உரிமைய சட்டப்படி ஒரு பேப்பரா, ஒரு டாக்குமெண்டா மாத்துறது. இதுதான் ஒரு கோரிக்கைக்கு அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ முத்திரையை கொடுக்கிற ஸ்டெப். இந்த ப்ராசஸ் ரொம்பவே நேர்த்தியா இருந்துச்சு. முதல்ல நில உரிமையாளர்கள் அவங்க கோரிக்கையை சப்மிட் பண்ணணும். ரெண்டாவதா கமிஷன் அவங்க கொடுத்த ஆதாரங்களை சரிபார்க்கும். கோரிக்கை உண்மையானதுன்னு நிரூபிக்கப்பட்டா 3வது ஸ்டெப்பா அது ஊர்ஜிதப்படுத்தப்படும். அதுக்கப்புறம் அது இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர்னு ஒரு பெரிய ரெஜிஸ்டர்ல பதிவு செய்யப்படும். கடைசியா அந்த நிலத்துக்குன்னு ஒரு தனித்துவமான டைட்டில் டீட், அதாவது டிடி நம்பர் கொடுப்பாங்க. இதுதான் அந்த நிலத்தோட நிரந்தர ஐடென்டி. இங்கதான் கமிஷன் எவ்ளோ துல்லியமா வேலை செஞ்சாங்கன்னு பார்க்கணும். ஒருத்தர்கிட்ட ஒரிஜினல் பட்டா பத்திரம்லாம் இருந்தா அதை வச்சு ஈஸியா வெரிஃபை பண்ணிட்டாங்க. ஆனா ஒருவேளை அந்த மாதிரி டாக்குமெண்டே இல்லைன்னா அப்போதான் ஒரு கண்டிஷன் வச்சாங்க. நீங்க குறைஞ்சது 60 வருஷமா அந்த நிலத்தை உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்கன்னு நிரூபிக்கணும். இந்த கடுமையான ரூல் நிறைய மோசடி நடக்காம தடுத்துச்சு. இந்த பிரம்மாண்டமான முயற்சியோட விளைவு என்ன தெரியுமா? இன்னைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற 2 முக்கியமான ஆவணங்கள். 1, இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர். இது ஒவ்வொரு இனாம் நிலத்தோட ஜாதகத்தையே வச்சிருக்கிற ஒரு மாஸ்டர் டாக்குமெண்ட். இன்னொன்னு, அந்த ரெஜிஸ்டர்ல இருக்கிற ஒவ்வொரு என்ட்ரிக்கும் கொடுத்த அந்த தனித்துவமான டிடி நம்பர். இந்த கமிஷனோட வேலை ஏன் இவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா எல்லா இனாம் நிலங்களும் ஒண்ணு கிடையாது. ஒவ்வொரு இனாமுக்கும் அதோட சொந்த ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர்ங்கிறது சும்மா ஒரு பேர் லிஸ்ட் கிடையாது. அது ஒவ்வொரு நிலத்தோட சட்டப்பூர்வமான டிஎன்ஏ மாதிரி. அதாவது அந்த நிலத்தை விற்க முடியுமா, அது பரம்பரையா போகுமா, இல்ல அதுக்கு ஏதாவது நிபந்தனைகள் இருக்கான்னு எல்லா விவரமும் அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு இந்த டேபிள பாருங்களேன். சில இனாம் நிலம் நிரந்தரமானது, உங்க பரம்பரைக்கே சொந்தம்.
ஆனா சில இனாம் நிலம் வெறும் 3 தலைமுறைக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது அரசாங்கத்துக்கே திரும்ப போயிடும். சில நிலத்தை நீங்க யாருக்கு வேணாலும் விக்கலாம். ஆனா கோயில் சேவைக்காக கொடுத்த ஒரு நிலத்தை விற்கவே முடியாது. அந்த சேவைய செஞ்சா மட்டும்தான் அந்த நிலத்தை வச்சுக்க முடியும். இந்த மாதிரி எல்லா ரூல்ஸும் அந்த ரெஜிஸ்டர்ல தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஒருத்தரோட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டா என்னாகும்? இல்ல யாருமே அந்த நிலத்துக்கு கோரிக்கை வைக்கலனா என்னாகும்? அந்த நிலங்கள் ஆட்டோமேட்டிக்கா இனாம்ங்கிற அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை இழந்துடும். அதுக்கப்புறம் அதுங்க சாதாரண வரி கட்ட வேண்டிய ரயத்து வாரி நிலங்களா மாறிடும். சிம்பிளா சொன்னா அது அரசாங்கத்தோட நேரடி கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். சரி, 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கதையெல்லாம் பத்தி நாம இப்போ ஏன் பேசணும்? ஏன்னா அன்னைக்கு பதியப்பட்ட அந்த பதிவுகள் இன்னைக்கும் உங்க சொத்து மேல நேரடியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஞாபகம் இருக்கா? நாம ஆரம்பிக்கும்போது ஒரு கேள்வி கேட்டோம். உங்க சொத்த டாக்குமெண்ட்ல ஒரு டிடி நம்பர் இருந்தா அது உங்க நிலம் ஒரு காலத்துல இனாம் நிலமா இருந்துச்சுங்கிறதுக்கு ரொம்ப தெளிவான அடையாளம். அந்த நம்பர் இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர்ல மறைஞ்சிருக்கிற உங்க நிலத்தோட உண்மையான வரலாற்றையும் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் திறக்கறதுக்கான ஒரே சாவி. சரி, இந்த வரலாற்று புதையலை நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர் பொதுவா மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள்லயோ இல்ல ஆவண காப்பகங்கள்லயும் பாதுகாக்கப்பட்டு வருது. அத பாக்குறதுக்கு நீங்க தகவல் அறியும் உரிமை சட்டம், அதாவது ஆர்டிஐ மாதிரி முறையான வழிகளை பயன்படுத்த வேண்டியிருக்கும். இதுக்கு கொஞ்சம் முயற்சி தேவைப்படலாம். ஆனா உங்க தேடல ஆரம்பிக்க உங்களுக்கு தேவையானது அந்த ஒத்த டிடி நம்பர் தான். இன்னைக்கு ஒரு நிலத்தை வாங்கும்போதோ விக்கும்போதோ இல்ல குடும்பத்துல சொத்து பிரச்சனை வரும்போதோ இந்த பழைய ரெக்கார்ட்ஸ் ஒரு முக்கியமான ஆதாரமா மாறுது. உங்க நிலத்தை விற்க முடியுமா இல்ல அது மேல யாருக்காவது பரம்பரை உரிமை இருக்கான்றத தீர்மானிக்கிறதே இந்த 150 வருஷம் பழைய ரெக்கார்ட்ஸ் தான். அதனால அடுத்த தடவை உங்க சொத்து பேப்பர்ஸ புரட்டும்போது அதுல ஒரு டிடி நம்பர் இருக்கான்னு ஒரு நிமிஷம் நின்னு பாருங்க. ஒருவேளை இருந்தா அது உங்க நிலத்தோட கடந்த காலத்தை பத்தி என்ன கதைகளை சொல்ல காத்துட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதோட விதிகள் என்ன, அதோட கட்டுப்பாடுகள் என்ன, உங்க நிலத்தோட ஆழத்துல புதைஞ்சிருக்கிற ரகசியங்களை திறக்க நீங்க தயாரா?